விசாரணைக்கு சென்ற இளைஞர் கால்வாயில் விழுந்து பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், இந்த சம்பவத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கும் யாகப்பா நகர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் மூன் தினேஷ். இவருக்கு வயது 24. அவருடன் பார்த்தீங்கன்னா அஜித் கண்ணா, பிரகாஷ் ஆகிய 3 இளைஞர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 3 பேரையும் விசாரணைக்காக அண்ணா நகர் காவல்துறையினர் இன்று காலை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் வண்டியூர் அம்மா திடல் அருகே புறக்காவல் நிலையத்தில் காவல்துறையினரை விசாரணை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு 3 பேரையும் அழைத்து செல்ல காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றிய போது திடீரென 3 பேரும் பார்த்தீங்கன்னால் ஓடி சென்றிருக்கிறார்கள். இதில் மூன் தினேஷ் என்பவர் தப்பி ஓடி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் காவல்துறையினர் தினேஷ்குமாரை துரத்தி சென்ற போது வண்டியூர் கால்வாயில் அவர் குதித்த போது நீரில் உள்ள சகதியில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். விசாரணைக்கு சென்ற இளைஞர் கால்வாயில் விழுந்து பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்க நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.